25 வருஷமா அந்த வீட்ல டம்மியா இருக்கிற உங்கள ராணி ஆக்குறேன். அது அந்த அகிலாண்டேஸ்வரி உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? பார்வதிய அகிலாவுக்கு பால் கொண்டு போய் கொடுக்க வைக்கணும். பார்வதிக்கே தெரியாம விஷத்தை கலக்கணும். ஆதி தனக்கு கிடைக்காததுக்கு காரணம் அகிலாண்டேஸ்வரி தான்னு அந்த கோவத்துல பார்வதி பால்ல விஷம் கலந்து கொடுத்து அகிலாண்டேஸ்வரிய கொன்னுட்டான்னு பார்வதிய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடலாம். எப்படி என் பிளான்? சூப்பர் சூப்பர் நந்தினி. ஆதி மித்ரா கல்யாணத்தை முடிக்கிறோம். அடுத்த நாளே அகிலாண்டேஸ்வரிக்கு காரியம் பண்றோம். சூப்பர். என்னோட 25 வருஷ கனவு உன்னாலதான் நிறைவேற போகுது. உன்னாலதான் நிறைவேற போகுது. மித்ரா ஆதி கல்யாணத்துக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். ஆமா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொன்னபடி நடந்துக்காம என்ன ஏமாத்திட்டுனா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? ஆனானப்பட்ட ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி கூடவே இருந்துகிட்டு அவங்களுக்கு எதிரா காய் நகர்த்தி அவங்களே தோக்கடிக்கிற உங்களுக்கு ஆஃப்டர் ஆல் இந்த நந்தினி உங்களுக்கு ஏமாத்திரம். என் கதைய நீங்க முடிச்சிட மாட்டீங்களா? பரவாயில்ல நந்தினி, என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. சரிங்க ஆண்டி, உங்கள மாதிரியே எனக்கும் ஒரு சந்தேகம். என்ன அது? நீங்க அகிலாண்டேஸ்வரி ஆனதுக்கு அப்புறம் உங்களால எனக்கும் மித்ராவுக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்ன உத்தரவாதம்? உங்களை எப்படி நான் நம்புறது? நானாவது பரவாயில்ல, அகிலாண்டேஸ்வரி பக்கத்திலே இருந்துட்டு நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு அவளை பழிவாங்க காத்திருக்கேன். ஆனா நீ எங்கேயோ இருந்துகிட்டு அகிலாண்டேஸ்வரி கண்ணு முன்னாடியே வராம அவளை கொல்ற வரைக்கும் பிளான் பண்றியே. உனக்கு நான் ஏமாத்துறோம். உன்னை ஏமாத்தினா என் கதையை முடிச்சிட மாட்ட. பரவாயில்ல ஆண்டி, நீங்க என்னையும் புரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க. இங்க பாரு, நம்ம 2 பேருமே ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுக்கு மேல நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்காம ஒத்துமையா இருந்து மித்ரா ஆதி கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு நாம நினைச்சதை சாதிக்கணும். ஓகே ஆண்டி, தேங்க்ஸ். கிளம்பலாமா? போலாம். பாய். மித்ரா அன்னைக்கு யாரோட போன்ல பேசினான்னு கண்டுபிடிச்சிட்டா. இவ யாரு, என்ன திட்டத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். சரியா கேக்கல. சிக்னல் கிடைக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ, அவளை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளை பத்தின ஆதாரம் எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆதாரம் எப்படி இவ கிட்ட? அவ யாரு, அவளுக்கு பின்னாடி யார் இருக்கிறது, எல்லாத்தையும் கூடிய சீக்கிரமா நான் ஆதாரத்தோட அம்மா கிட்ட நிரூபிக்க போறேன். அவளை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நான் அவளை நெருங்கிட்டேன்.
அவளோட நாளு என்ன பட்டுட்டு இருக்கு. ஆ சரி சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்குள்ளேயே இருக்கட்டும். அப்புறமா கால் பண்றேன். சரி வச்சிடுறேன். எங்க போயிட்டா? சொல்லு மித்ரா, நான் தான் உன்னை அடிக்கடி கால் பண்ணத. ரொம்ப முக்கியமான விஷயம்னா கால் பண்ணேன்னு சொன்னேன்ல. ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அதுக்காக தான் ஃபோன் பண்ண. என்ன மித்ரா, உன் குரல்ல பதட்டம் தெரியுது. என்னாச்சு? அந்த பார்வதிக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? அந்த பார்வதி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். அவளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளை பத்தின ஆதாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவ யாரு, அவளுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு எல்லாத்தையும் நான் கூடி சீக்கிரமா ஆதாரத்தோட அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் அவளை நெருங்கிட்டேன். அவளோட நாள் என்ன பட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரே டென்ஷனா இருக்கு. நம்ம மாட்டிப்போமோன்னு பயமா இருக்கு. இத பாரு மித்ரா, நீ முதல்ல பயப்படுறத நிறுத்து. உன்னோட பயம்தான் முதல்ல காட்டி கொடுக்கும். அதனால எது வந்தாலும் முதல்ல பயப்படாம இரு. அந்த பார்வதிய நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரி சரி, நான் வைக்கிறேன். நாம வச்ச குறியில மித்ரா மாட்டிக்கிட்டான். ஆனா போன்ல யார் கூட பேசினான்னு கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்கா, என்னக்கா தனியா பேசணும்னு வந்துட்டு இப்படி தனியா நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு முக்கியமான விஷயம். அது என்னக்கா முக்கியமான விஷயம்? சொல்றேன். அந்த மித்ரா மேல எனக்கு டவுட்டா இருக்குடா. மித்ரா ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னக்கா நீ சொல்ற? ஆமாண்டா கணேசா. ஏசில நீ கொடுத்த லிக்விட ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அப்பனா புருஷோத்தமன் ரூமுக்கு நான் யதார்த்தமா போற மாதிரி போய் புருஷோத்தமனை காப்பாத்தி அகிலாண்டீஸ்வரி கிட்ட நல்ல பேர் வாங்குறேன். அவளை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளை பத்தின ஆதாரம்லாம் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த பார்வதிக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓ, இவ்வளோ விஷயம் அதுல இருக்கா? ஆமாண்டா கணேசா. அந்த மித்ரா போன்ல யாரோட பேசினான்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லக்கா. மித்ராவோட போன்ல காலிஸ்ட்ரியில பார்த்தா தெரிஞ்சிடும். அதை எப்படிடா பாக்குறது? ராத்திரி மித்ரா தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் தெரியாம மித்ரா ரூமுக்குள்ள போய் அவங்களோட போனை எடுத்து இந்த டைம்ல யார் கூட பேசிருக்காங்கன்னு சர்ச் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். டே கணேசா, இதெல்லாம் முடியுமாடா? கண்டிப்பா முடியும்க்கா. அந்த மித்ரா ரூமுக்குள்ள போறேன், அந்த கருப்பாடோட நம்பரோட வரேன். போதுமா? அந்த போன் நம்பர் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்க மித்ராக்கு. வா போலாம்.
நீங்க முடிவு செஞ்சிருக்க கல்யாணத்துக்கு தடையா டான்ஸ் போட்டி முடிவுகள் வந்திருந்தாலும் நீங்க உங்க முடிவை மாத்திக்காம ஆதிமித்ரா கல்யாணத்தை நடத்தணும்னு உறுதியா இருக்கீங்க. ஆமா குருஜி, டான்ஸ் போட்டி நான் அறிவிச்சதில்ல. இன்னும் சொல்ல போனா மீடியால அந்த மாதிரி அறிவிப்பு வந்தபோது அதுக்கு மறுப்பு அறிக்கை கொடுக்க சொன்னேன். அன்னைக்கே என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு குழப்பம் வந்திருக்காது. சரி விடு அகிலா, நடந்ததை பத்தி பேசி என்னாக்க போகுது? இனி நடக்க போறத பத்தி பேசுவோம். இப்ப என்ன பண்றது சொல்லுங்க? முன்னாடி ஆதிக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம் நல்லபடியா நடக்காம போயிடுச்சு. அது ஒரு வகையில நல்லதுதான். இல்லனா அந்த நாகபுரி வம்சத்துக்காரி என் மூத்த மருமகளாயிருப்பா. இந்த தடவை நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? இல்ல அந்த டான்ஸ் போட்டி மாதிரி இன்னும் ஏதாவது தடங்கல் வருமா? எதனால கல்யாணத்துக்கு இப்படிலாம் பிரச்சனை வருது? எனக்கு காரணம் தெரியணும் குருஜி. பஞ்சதீபம் வச்சு சோழி போட்டு பார்க்கலாம். சரிங்க குருஜி. இங்க வேண்டாம், பூஜை ரூம்ல போட்டு பார்க்கலாம். சரிங்க குருஜி, வாங்க. இவங்கெல்லாம் இங்கே இருக்கட்டும், நீங்களும் சாரும் மட்டும் வந்தா போதும். சரிங்க குருஜி, நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. வாங்க. வாங்க குருஜி. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல சுத்தமான தண்ணிய எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க குருஜி. உமா, அத்தை, பெரியத்தை என்னதான் கூப்பிடுறாங்க, நான் போறேன். கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமா உமா, ஒரு பெரிய பாத்திரத்துல சுத்தமான தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. உமா, மாமா, யார்கிட்டயாவது சொல்லி அந்த சின்ன போர்டு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரிங்க மாமா. ஏய் திணி முட்டை வாங்க. என்னடி சொன்னாங்க? எங்க போற? ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க. இருங்க வரேன். தண்ணி? உமா, தண்ணி எதுக்கு ஐஸ்வர்யா? என்னவா இருக்கும்? தெரியலையே.
இப்படி வைமா. ஆ. தேவைப்பட்டா நான் உன்னை கூப்பிடுறேம்மா. ஹால்ல வெயிட் பண்ணு. ம் சரிங்க அத்தை. அம்மா, இந்த சோழில 8 மட்டும் விழுந்துடக்கூடாது. எரியிற பஞ்ச தீபத்துல ஒரு விளக்கு கூட அணைஞ்சிடக்கூடாதுன்னு உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிங்கம்மா.